உங்கள் அனைவர் மீதும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டுமாக. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய ஒரே இறைவனின் திருப்பெயரால் உலகத்தில் 3 தத்துவங்களில் மனிதர்கள் இணைந்து வாழ்வார்கள். அதில் ஒன்று இறை இருப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொரு மக்கள் இறை மறுப்பில் உள்ளவர்கள், இன்னொரு மக்கள் இறை இருப்பை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் வணங்குபவர்கள். இதில் பிரபஞ்சத்தை படைத்து அனைத்திலும் சூழ்ந்து வியாபித்து இயக்கக்கூடிய ஓர் அறிவான ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலையே இறை என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு இந்த மேடை பேச்சு ரொம்ப அதிகமாக கிடையாது. என்னுடைய வாழ்வில் ஒரு மேடைகளில் தான் நான் பேசியிருப்பேன். கலந்து கொள்வதற்கு நான் ஐயா பாலாஜி ஐயாவிடம் நான் சம்மதித்ததற்கு காரணம், என்னுடைய கடந்த கால வாழ்வு சிதைக்கப்பட்டதற்கு 2 துறைகள் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. ஒன்று காவல்துறை, இன்னொன்று ஊடகத்துறை. நான் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஓர் ஊரில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய ஊரில் இஸ்லாமிய இயக்கங்கள் மட்டுமே அதிகமாக வந்து முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே என்னிடம் முன்வைத்து அந்த மக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத மட்டுமே என்னட்ட சிறுபிராயத்திலிருந்து பேசியதால், பேசியவர்கள் அதை அரசியலாக்கி ஆதாயம் தேடுவதற்காகவே பேசினார்கள் என்பதை நாம் பிற்காலத்தில் உணர்ந்தோம். அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காகவே மட்டுமே நினைத்து சிந்தித்து நாம் நம்முடைய பயணத்தை தொடங்கினோம். அதனை கொண்டு பல வழக்குகளை நாம் சந்தித்தோம். இப்படி என்னுடைய ஊரில் இருந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேச அளவிலும் உலகளாவிய அளவிலும் பயணம் செய்யும் பொழுது ஓர் விடயத்தை நான் பார்த்தேன். துன்பங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திட்ட மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் மட்டும் அழுது கொண்டில்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அழுது கொண்டில்லை, உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களிலும் பலவீனப்பட்ட மக்கள் எவர்களோ, செல்வமற்றவர்கள் எவர்களோ, பின்னாடி மக்கள் வலிமை எவர்களிடம் இல்லையோ, எவனிடம் நயவஞ்சகம் இல்லையோ, அவன் அனைவருமே பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் வாழ்றான். இந்த சூழலை காரணம் முஸ்லிம்களுக்காகன்னு நினச்சி நான் போராடி ஊடகத்தால் தீவிரவாதின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டு கடந்த காலத்தில் பல முறை தமிழகத்திலையும் இந்திய அளவுலையும் என்னுடைய புகைப்படமெல்லாம் வந்திருக்குது. இப்படி வரும்போதெல்லாம் எனக்கு அதிகமாக அடைக்கலம் கொடுத்த சகோதரர்கள் முஸ்லீம்களை விட இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் ஏனைய சகோதரர்கள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு இந்து சகோதரனுடைய இல்லத்தில் நான் அமர்ந்திருப்பேன், தீவிரவாதியை தேடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புகைப்படத்தோடு வரும். அவ்வளவு நிம்மதியாக நான் கண்ணுறங்குவேன் அந்த வீட்டில். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய மக்களை நான் கடந்த காலத்தில் நான் பார்த்த பிறகுதான் முடிவு பண்ணினேன், இனிமேல் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் போராடக்கூடாது, நல்லவனும் கெட்டவனும் எல்லா மதத்திலையும் எல்லா சாதிலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா மொழிகள்லையும் எல்லா இனங்கள்லையும் எல்லா நிறங்கள்லையும் இருக்கிறான். நல்லவன் எச்சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்காக நாம் குரல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நாம் இந்த நாம் மனிதர் கட்சிங்கிற ஒரு நிலையை எடுத்தோம். இப்போ இந்த கடந்த கால வாழ்வில் எனக்கு ஊடகமும் காவல்துறையும் தந்த பெயர்கள் தான் அந்த தீவிரவாதிங்கிற பேர். இறுதி அந்த புழல் சிறையில் இருக்கும் பொழுது நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த புழல் சிறையில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள்
பலவீனப்பட்ட மக்கள் அங்கே சிறுபான்மையாக இருக்கிறாங்க. அங்கே நம்மளுடைய தாய்மொழியான இந்த தமிழ் மொழியை வந்து பெருமை பாராட்டி பேசி அந்த மக்கள் புண்படுற மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம மொழி சார்ந்து பேசக்கூடிய சகோதரர்கள் வந்து பேசுகிறத நான் கவனித்தேன். அதுக்கு பிறகு நான் முடிவு பண்ணேன், மனுஷன்னு ஒரு கட்சியே இல்லையே, மனுஷன்னு பேசுறதுக்கு அடிச்சா வலிக்கக்கூடிய ஒரே தேசியத்தில் தானே உலக மக்கள் இருக்குது. தமிழ் சமூகத்துடைய சான்றோர்களும் கூட யாதும் ஊரை யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவண்டு தான் சொல்லியிருக்கிறான். எல்லா சமூகத்துடைய சான்றோர்களும் வந்து மக்கள் எல்லோருக்காகவும் தான் உழைச்சிருக்கிறான். பிறகு எதுக்கு மொழியுடைய பேரால, மதத்துடைய பேரால, சாதியுடைய பேரால, இனத்துடைய பேரால எதுக்கு அமைப்பு? அடிச்ச வலிக்கக்கூடிய ஒரே தேசியத்தில் தான் மானுடம் வாழுது. அப்போ அழுது கொண்டிருக்கக்கூடியது உயிரென்று பார்க்கிறவன் எல்லா சமூகத்துக்குள்ளே வாழ்கிறான். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மனிதர்களுக்கு உழைக்கக்கூடிய வழியில் வந்து நிற்கக்கூடியது என்ன சாதிக்காரன், என்ன மதத்தான், என்ன மொழிக்காரன், என்ன தேசத்துக்காரன், எந்த நிறத்தான், இனத்தாங்கிறதையெல்லாம் பார்க்காம அடித்தா வலிக்கக்கூடிய தேசியத்தில் தான் இருக்கிறான். அழக்கூடியது ஒரு உயிர், அது தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்காக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்காக நாம் உழைக்கணுங்கிறதுக்கு எவர்களெல்லாம் முன்ன வருவார்களோ அந்த எல்லா மதத்திலும் எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய சகோதரர்களை ஒன்றிணைத்து மட்டும்தான் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர மொழி வெறியால், சாதி வெறியால், இன வெறியால், மத வெறியால் நிற்கக்கூடிய எவனையும் கொண்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மங்களத்தை கொடுக்க முடியாது என்ற பல புரிதலுக்கும் அனுபவங்களுக்கு பிறகுதான் இந்த நாம் மனிதர் கட்சின்னு கொண்டு வந்தேன். இதில் எந்த சகோதரர்கள் வந்தாலும் சரி, நாம் அவர்களை உயிராக நினச்சி அதுக்குள்ளே இருக்கிற உயிர் நம்மள்கிட்ட பேசுது, அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை தான் நம்மள்கிட்ட சொல்லுதுன்னு சொல்லி அவர்களுக்கு உழைக்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சியில் நாம் இறங்கணும். பாலாஜி ஐயாவை சந்தித்து தான் என்னுடைய கடந்த கால விஷயங்களை நான் பதிவு செஞ்சேன். அப்போது ஐயா தான் சொன்னாங்க, உங்களுடைய உழைப்பு முறையெல்லாம் மக்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. சிறுபிராயத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் என்னிடம் வந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது எப்படி முஸ்லிம்களுக்குண்டு மன தூய்மையோடு நான் இறங்கினோ அதுபோலவே இன்று மனுஷங்கச்சின்னு வச்ச பிறகு சிறைக்குள்ள புழல் சிறையில் தன்னந்தனியாக அமர்ந்து என்னுடைய அறையில் இருந்து தான் இதற்குரிய இந்த பைலாவையெல்லாம் நான் எழுதினேன். அப்போ நான் இறைவன்கிட்ட பிரார்த்தித்தேன், இறைவா இப்போ நான் மனுஷங்கச்சின்னு எழுதுனேன், யாராவது ஒரு எந்த ஒரு மத சகோதரனும் வந்து நிற்கும்போது அங்கே ஒரு மத பாகுபாடோ மொழி பாகுபாடோ, காரணம் நான் மொழி சார்ந்து பாதிக்கப்பட்டவன். மும்பை சிறையிலையும் சரி, மும்பையுடைய அந்த காவல்துறை கஸ்டடியிலையும் சரி, என்னை வந்து மொழி தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்பதற்காகவே நான் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல மிஸ்டர் ராகேஷ் மாரியான்னு சொல்லிட்டு இப்போ மும்பையுடைய சிட்டி கமிஷனராக இப்போ இருக்கார். அவர் முன்னாள் டிஐஜியாக இருந்தார். அவர் தான் விசாரணை அதிகாரியாக இருந்தார் மும்பையுடைய வழக்குகளுக்கெல்லாம். என்னை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தின பிறகு முதல்ல அவர் என்கிட்ட கேட்குறாரு, தமிழ்நாட்டில் பாம்பு வைக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து மும்பைக்கு வந்தான்னு சொல்லி. நான் கேட்டேன், தமிழ்நாடு இந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹராம் கா பில்லான்னு சொல்லி, அதாவது தவறாக பிறந்தவனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு டேபிள் அடித்து இவனுடைய வாயில் சாராயத்தை ஊற்று, இவன்கிட்ட எல்லாத்தையும் கேளு. அப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாடு இந்தியான்னு சொன்னதுக்கா என்னை வந்து என் வாயில் சாராயத்தை ஊற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஐயா என்னையா மகிழ்ச்சி. அப்போது தமிழ்நாடு இந்தியா இல்லையான்னு கேட்டதுக்கு தான் என்னுடைய வாயில் வந்து சாராயத்தை ஊற்ற சொல்லி இன்றைய சிட்டி கமிஷனர் ராகேஷ் மாரி அவர்கள் வந்து சொன்னாங்க. அதே மாதிரியே மராட்டிய சிறையில் 3 ஆண்டுகள் இருக்கும்போது என்னோடு வழக்கில் உள்ள 24 சகோதரர்கள் வந்து உருதை தாய்மொழியாக கொண்ட சகோதரர்கள். நான் மட்டும்தான் வந்து தாய்மொழி தமிழை கொண்டவன். இப்போது அந்த வழக்கில் நாங்கள் இருக்கும்போது அந்த மராட்டிய சிறையிலும் சரி, அந்த காவல்துறை விசாரணைகளிலும் சரி, அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. நானும் கொடுமைப்படுத்தப்பட்ட முஸ்லீம் என்பதால். ஆனால் தமிழை என்பதனால் நான் வந்து தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தப்பட்டேன் அந்த மராட்டிய சிறையிலையும் அந்த காவல்துறை விசாரணையிலையும். அப்போ எனக்கு வந்து அந்த மொழிக்காக இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து அந்த மொழி தேடல் ஏற்பட்டுச்சு. பிறகு அது சார்ந்த உயர்வு மட்டுமே பேச ஆரம்பித்தேன். அப்போ இஸ்லாம் சார்ந்த உயர்வு, முஸ்லீம் சார்ந்த உயர்வு, தமிழ் சார்ந்த உயர்வை பேசிக்கொண்டே மக்கள் மத்தியில் வாழும்போது
தெலுங்க தாய்மொழியாக கொண்ட மக்களிலும், மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களிலும், உருதை தாய்மொழியாக கொண்ட மக்களிலும், எல்லா மொழி மக்கள்லையும் நல்லவங்க இருக்கிறாங்கங்கிறத நான் அனுபவ ரீதியாக அந்த மக்களோடு கலந்து வாழும்போது புரிஞ்ச பிறகுதான் இனிமேல் மொழி பெருமையோ மத பெருமையோ சாதிய பெருமையோ தூக்கி வீசிட்டு மானுட பெருமை பேசுவோம். நல்லோர்கள் எல்லா மதத்தில் எல்லா சாதிக்குள்ளும் இருக்கிறான், அவனுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டாதான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மங்களம் நடக்குமே தவிர இவர்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டு, அதனால தான் நாம் மனிதர் கட்சியை பொறுத்தவரையில் கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் கருத்து முரண்பாடு பட்டு தான் இருக்கிறேன். சிறுபான்மையினர்களுக்கு இந்த பண்பாட்டு தளத்தில் இந்த பண்பாட்டு அடையாளங்களில் இருக்கிறவனுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கிறது, இந்த சாதியில் பிறந்தவனுக்கு அவன் பின்தங்கி இருக்கிறாங்கிறதுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கிறதுலையும் நாம் மனிதர் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அபிப்பிராயம் உண்டு, அதாவது கருத்து முரண்பாடு உண்டு. காரணம், அந்த சாதியில இருந்து அவன் பிற்படுத்தப்பட்டான்னு சொன்னால் அவன் ஒடுக்கப்பட்ட அவனுக்குரிய வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர இந்த மதத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு இந்த சாதியில் இருக்கிறாங்கிறதுக்காகவெல்லாம் எல்லோருக்கும் எடுத்து நாம் அந்த துறையை கொடுத்தோன்னு சொன்னால் தேசம் முன்னேறாது, அந்த சாதி மக்களுக்கு கூட நன்மை நடக்காதுங்கிறத நான் உணர்ந்தவன். இந்த விஷயத்தில் பட்டுக்கோட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்துல் மாலிக்குங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஜட்ஜி ஒருத்தவர் எனக்கு ஒரு அடிதடி வழக்கில் எனக்கு 1.5 ஆண்டுகள் தண்டனை தர்றாரு. ஆனால் அடிபட்ட சகோதரரே சொல்கிறாரு நான் இல்லைன்னு சொல்கிறாரு. வழக்கை யார் கொடுத்தாரோ அவரே நான் இல்லைன்னுட்டாரு, எந்த சாட்சியுமே சொல்லலை. பிறகு ஏங்க எனக்கு தண்டனை தந்தீங்கன்னு கேட்டால் ஒரு வழக்குரைஞர், என்னுடைய வழக்குரைஞர் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் முஸ்லீமும் நானும் முஸ்லீமு, அவருக்கு சாதகமாக நான் இங்கே டாக்குமெண்ட்டை வச்சு தஸ்தாவேஜுகளை வச்சு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னால் என்னை ஒரு மாதிரியாக நினச்சிருவாங்க, அதனால தான் அவருக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே வழக்கு செஷன்ஸுக்கு என்ன பண்ணுது, ஒரு பிராமண சகோதரர் ஒரு ஜட்ஜிட்ட போகுது. அதுக்கு முன்னாடி திராவிடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வெறித்தனமாக அடைஞ்சு பிராமண சகோதரர்கள் எல்லோரையுமே வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நான் பேசியது உண்டு. அந்த பிராமண ஜட்ஜி ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய வழக்க தஸ்தாவேஜுகளை பார்க்குறாரு, என்னை வழக்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்க தள்ளுபடி செஞ்சிடுறாரு. அதே ஜட்ஜிட்ட இன்னும் 2 வழக்குகள் போகுது, எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்கிறாரு. அங்கே வழக்குரைஞர், அதாவது அரசு வழக்குரைஞர் கேட்குறாரு, இவருக்கு எல்லா வழக்குகள்லையுமே தள்ளுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதாரத்தை தாப்பா அவருக்கு தண்டனையை கொடுக்குறேன், நீ ஆதாரமே தராமல் நான் எப்படி தண்டனை கொடுக்கறது அவருக்கு அப்படின்னு ஒரு ஹிந்து ஜட்ஜி கேட்குறாரு. இப்போ இந்த ஹிந்து ஜட்ஜி சிறந்தவரா, அப்துல் மாலிக்குங்க கூடிய அந்த முஸ்லீம் ஜட்ஜி சிறந்தவராண்டு என்னுடைய வாழ்க்கையில் பட்டு உணர்ந்ததுலேருந்து பார்த்தது. அப்போ அந்த பிராமண ஜட்ஜி தான் சிறந்த ஒரு தீர்ப்பு அந்த இடத்துல வழங்குறாரு. அப்போது முஸ்லீம்கள்கிட்டே நான் அந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு கேட்கும்போது அவங்கள்ட்ட நான் பதிவு செய்கிறது, முகமது நபி என்ன சொல்கிறாங்க, எவனிடம் ஆதாரம் உள்ளதோ அவனுக்கு சாதமாக தீர்ப்பு வழங்குங்கள், அவன் தீயவனாக இருந்தால் அது இறைவன் அவன் பதில் சொல்லிக்கிடுவான், ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு வழங்காத, சாட்சி இல்லாமல் தீர்ப்பு வழங்காதன்னு முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொல்லை மதித்தவர் அப்துல் மாலிக் என்ற முஸ்லீம் ஜட்ஜா, ஒரு பிராமண ஜட்ஜான்னு பார்த்தா அந்த பிராமண ஜட்ஜி தான் முகமது நபியுடைய அந்த சொல்லை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போது மதம் பார்த்து நீ எப்படி இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்ப, சாதி பார்த்து பண்பாட்டு அடையாளங்களை வச்சு நீ எப்படி இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்ப? அவன் அந்த சூழல் அதுக்குரிய வாய்ப்புகள் பெறாமல் இருந்தால் அதற்குரிய வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக போராடலாமே தவிர அவனுக்கு அந்த பதவியிலேயே இந்த மதத்தாங்கிறதுக்காகவும் இந்த ஜாதிக்காரங்கிறதுக்காகவும் அவனை ஒரு பதவியில் நாம் அமர்த்தினால் தேசம் உருப்படாது. காரணம், அப்துல் மாலிக் என்ற ஒரு முஸ்லீம் ஜட்ஜை வைத்து முஸ்லீம் ஆகிய எனக்கே என்ன கிடைக்கல, நீதி கிடைக்கல. பிறகு எப்படி முஸ்லீம் போனால் முஸ்லீம் முன்னேறுவான், தலித் போனால் தலித் முன்னேறுவான், வன்னியர் போனால் வன்னியர் முன்னேறுவான், தேவன் போனால் தேவர் முன்னேறுவாங்கிறதையெல்லாம் விட்டுட்டு நல்லவன் போனால் இந்த தேசம் முன்னேறும். நல்லவனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சாதான் இந்த மண்ணு மக்களும் மங்களகரமாக வாழும், இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பொற்காலம் கிடைக்குங்கிறத நாம் பட்டு உணர்ந்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே கிடைச்ச சில அனுபவங்கள்லேருந்து தான் இந்த விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு இனிமேல் எல்லோரும் அதனால தான் முடிவு பண்ணணும், மனுஷங்க சீட்டு வச்சு நல்லவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அவனை தேடி அவனை ஒன்று சேர்த்து
ஒரு திருக்கூட்டத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒழுக்கத்தையும் இரக்கத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த நாம் மனிதர் கட்சியை உருவாக்கணும். இந்த கட்சியை விளம்பரப்படுத்துறதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. என்ன, அதாவது நான் இதுவரையில் இந்த பப்ளிக்கில், அதாவது பொதுமக்கள் மத்தியில் வர்றதுக்கு நான் ரொம்ப கூச்சப்படுவேன். அதிகமாக புகைப்படம் போடுறதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஏதாவது நன்மை செஞ்சால் அது இறைவனுக்கு மட்டுமே தெரிஞ்சு அதற்குரிய சன்மானம் நமக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவன். ஆனால் இப்படி செய்யும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, இலகுவாக நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஒழிச்சிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லியிருந்தா கூட அதை மட்டுமே எதிர்த்து வடித்து ஊடகத்திலையும் போடுறாங்க. காவல்துறையும் அதை வச்சு உங்கள் மீது வழக்குகளை சுமத்திடுறாங்க. அதனால் நீங்கள் பப்ளிக்கில் வரணும், மக்கள் மத்தியில் வரணும், உங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகளை மக்கள் மத்தியில் சொல்லணும். அப்போ தான் உங்களை இந்த மாதிரி ஊடகத்திலையும் காவல்துறையும் உங்களை தப்பான பாதையாக கொண்டு போய், அதாவது தப்பான அபிப்பிராயம் உள்ளவனை உங்களை சித்தரிக்கிறதுலேருந்து தவிர்க்க முடியும்னு சொன்னதுனால தான் சரி என்று சொல்லி இந்த மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை எல்லாம் நான் இப்போ பதிவு செய்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது கருத்து முரண்பாடு உள்ள விஷயங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளுடைய அலுவலகத்துக்கோ அல்லது இதே இடத்துல கூட என்கிட்ட கேள்விகளை எழுப்பலாம். எனக்கு இறைவன் தந்த அறிவை வைத்து, என்னுடைய அனுபவங்களை வைத்து உங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருக்கிறேன். ஆக ஐயா பாலாஜி ஐயா அவர்கள் இந்த விழாவை நடத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த தன்னந்தனியாக, அவங்கள தன்னந்தனியாக தான் இதுவரையும் பார்த்தேன், கூட்டத்தோடலாம் பார்க்கல. வேர்த்து விறுவிறுத்து போய் அசந்து போய் அந்த வெயிலில் நம்ம அலுவலகத்தில் அப்படியே உட்காருவாங்க. சரியான ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விஷயங்களை கண்ணு கலங்கி உட்கார்ந்து ஊடகத்துறையில் முதல் முறையாக கேட்டது 2 உயிர்கள் தான். சகோதரர் மகேஷ் அவர்கள் முதல் முறையாக எனக்கு பழக்கப்பட்டாங்க. அவங்களும் சில தவறுகளை கண்டித்ததுனால, போலிகளை கண்டித்ததுனால சிறைக்கு வந்திருந்தாங்க. பிறகு என்னுடைய விஷயங்களை, போதனைகளையும், நான் மக்கள் மத்தியில் சிறைவாசிகளுக்காக செய்யக்கூடிய அந்த நற்கர்மங்களையும் சகோதரர் மகேஷ் அவர்கள் பார்த்துட்டு வெளி உலகத்தில் சில சகோதரர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லி தான் ஐயா பாலாஜி ஐயா நம்மளை சந்திக்க வந்தாங்க. அதனால் ஐயாவுடைய இந்த உழைப்புக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்போம். அந்த நாம் மனிதர் கட்சியை நான் சிறைக்குள்ளே ஆரம்பிக்கும் போது எனக்கு நேர்காணலுக்கு வந்த சகோதரர்கள் கேட்டார், ஒரு மனிதர் தான் வர்றாரு, நம்ம நாம் மனுஷன் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம்ப்பாண்டு, உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னு கேட்பாங்களேன்னு என்கிட்ட தோழர் கேட்டார். நான் சொன்னேன், நீ, நான், இறைவன் 3 பேருன்னு சொல்லுண்டேன். இன்றைக்கி 1.5 ஆண்டுகள் ஆகுது, 8000 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த மிஸ்கால் அடித்தாக்கு மெம்பராக சேர்த்துக்கிறோங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் அமர வச்சு, வகுப்பெடுத்து, மனித உணர்வுகளை புரிய வச்சு, என்னுடைய கடந்த கால சில நிகழ்வுகளை சொல்லி இந்த எல்லா வெறித்தனத்தை தூக்கி வீசிட்டு இறை மறுப்பிலோ, இறை இருப்பிலோ, இறைவனுக்கு இணை வைத்தலிலோ எந்த தத்துவத்தில் இந்த மக்கள் இருந்தாலும் சரி, இந்த எல்லா தத்துவத்திலும் இருக்கும் மக்களில் இரக்கமுள்ள, ஒழுக்கமுள்ள மக்கள் எல்லா சமூகத்துக்குள்ளே இருக்கிறான். இவர்களை வென்றெடுத்து ஒன்று கூட்டி ஒரு திருக்கூட்டத்தை உருவாக்கி இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பொற்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த நாம் மனிதர் கட்சி ஆரம்பித்தேன். பாலாஜி ஐயாவோடவும் இணைஞ்சு செயல்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். விளம்பரம் இல்லாமல் இதுவரையில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் விளம்பரப்படுத்தினா தான் உங்களை அந்த தீவிரவாதின்னு பட்டம் கொடுத்து வச்சிருக்கிற இடத்துலேருந்து நகர்த்தி உங்களை நல்ல நிலையில் காட்ட முடியும்னு சொன்னதுனால இனிமேல் நம்மளுடைய நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். காரணம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலையும் அமர்ந்து நான் பேசும்போது அதற்குள்ளேயும் நிறைய தப்பு தவறு இருக்குது. காரணம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலேயே நம்ம ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறோம். ஹிந்தி அடிமைப்படுத்தி வச்சிருக்குது தமிழையும் தமிழ்நாட்டையும், அதனால தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் மீட்டெடுக்கிறது பேசக்கூடிய சகோதரர்கள்ட்ட நாம் கேட்கறது, மீச வச்சாங்கிறதுக்காக ஒரு தமிழன் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம தமிழகத்தில் பார்க்குறோம். தோளில் துண்டு போட்டாங்கிறதுக்காக தோளில் வெட்டின அந்த சரித்திரத்தை நாம் பார்க்குறோம். காதலித்தவளை மணந்தாங்கிறதுக்காகவே வீதியில் வச்சு சக்கையாக வெட்டக்கூடிய நிகழ்வுகளை தமிழனையே தமிழன் செய்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். 70-80 ஆண்டுகளாக தான் ஹிந்தி தமிழை ஆட்கொண்டு நிற்கிதே தவிர தமிழனையே தமிழன் இத்தகைய செயலை, இத்தகைய ஒரு நிலையை செய்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அதாவது பல 100 ஆண்டுகளை நம்ம அந்த மண்ணில் பார்த்து வர்றோம்.
இந்த மண்ணில் உள்ள நம்ம தமிழ் சமூகத்துக்கு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிச்சு எல்லா சாதியிலையும் மதத்திலையும் நல்லவன் இருக்கிறான். காரணம், சில நேரங்களில் சில சகோதரர்கள் நம்ம சொல்கிறாங்க, அதையும் பார்க்குறோம், திட்டமிட்டே காதலிக்கிற மாதிரி செஞ்சு அந்த பெண்களுடைய மானபங்கப்படுத்தக்கூடிய நிலையை சில இடத்துல காட்டுறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம கண்டிப்போம். அதாவது நிச்சயமாக அதை கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். அதை நம்ம கண்டிப்பாக அதை அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் பொதுவாக எல்லா காதலையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, அபத்தமாக நினச்சி அதை பிரிக்கிறது சரியில்லை. ஆக தமிழ் தேசியம் பேசக்கூடிய சகோதரர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், தமிழ் தேசியம், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்குள்ளேயே நல்ல நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரியே இந்த பரத கண்டத்தில் இந்த வெஸ்டர்ன் யூனியன் சொல்லக்கூடிய, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் போய் அந்த சமூக மக்களோட வாழ்ந்துருக்கிறோம். அங்கேயும் நல்ல நல்ல மக்களெல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. டெல்லியிலையும் இருக்கிறான், காஷ்மீர்லையும் இருக்கிறான், மும்பையில் இருக்கிறான். நல்லவர்களை இணைச்சி இந்த பரத கண்டத்தை ஒரு வலுவான சக்தி உள்ள ஒரு மண்ணை ஆக்கி ஏனைய தேசங்கள் மீதும் அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக உருவாக்கி இந்த மண்ணிலிருந்து உண்மையான அன்பை உலக மக்கள் அனைவருக்கும் என்ன செய்யணும், பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திருக்கூட்டத்தை இந்த மண்ணில் உருவாக்குவோம் என்று கூறி, எல்லா புகழும் பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து சூழ்ந்து இயக்கக்கூடிய அந்த ஒற்றை ஆற்றலுக்கு எல்லா புகழும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவர் மீதும் அமைதி உண்டாகும்.